அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வெள்ளி சனி ஆகிய 2 நாட்களும் குர்ஆனுடைய வசனங்களை வைத்துக்கொண்டு அதில் உள்ள அகராதி பொருளை நம்ம அறிந்து வருகிறோம். அதில் இதுவரைக்கும் 57 வசனங்களை பார்த்துருக்குறோம். நேற்று 58வது வசனத்தை ஆரம்பித்திருக்கிறோமா. அதில் என்ன வருதுன்னா, இதுக்குள்னா இது என்பதற்கு என்ன செய்யணும்னு தனியாக வச்சுக்கிறோம். கடைசியாக முடித்து பார்க்கும்போது தான் அதை நினைத்து பாருங்கள்னு வச்சா பொருந்துமா அல்லது சொன்ன போது என்றால் பொருந்துமான்னு பார்க்கணும். அப்போ குல்னாவிலேருந்து நம்ம அர்த்தம் செய்வோம். நாம் சொன்னோம். என்ன சொன்னோம்? உதுகுலு, தகலவுலேருந்து வருங்கால வினை தகல நுழைந்தான். லோகத்தை எப்படி எழுதிக்கிறேன்னு குல்னாண்டா சொன்னோம், காலண்டா சொன்னான். உதுகுலுங்கிறதுல வந்தது தகலன்னா பிரவேசிக்கிறது, நுழைவது. அப்போ தகல எதுகுலுலேருந்து முன்னிலை ஏவல் வினை உதுகுலு, நீங்கள் நுழையுங்கள் என்று சொன்னோம். எங்கே நுழையுங்கள்? ஹாதிகில் கரியத்தை, இந்த கிராமத்திற்கு. கரியத்துனா கிராமம், ஊருன்னு அர்த்தம். அப்போ ஹாதிகி என்று சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, அதை சுட்டி காட்டி பேசுகிறது. ஹாதிகில் கரியத்தை, இந்த ஹாதர் ரஜுல், இந்த மனுஷன், ஹாதல் கிதாபு, இந்த கிதாபு, ஹாதல் கமீஸ், இந்த சட்டை அப்படின்னு இந்த சுட்டி காட்டி பேசுகிறோம்ல. அதுக்கு என்ன செய்யணும்னா ஹாதா இஸ்முல் இஷாரான்னு சொல்லுவாங்க. பெண்பாலாக இருந்தால் ஹாதிகிம்பாங்க. ஆம்பளை சுட்டி காட்டினா ஹாதா போடுவாங்க, பொம்பளையை சுட்டி காட்டினா ஹாதிகி போடுவாங்க. இஸ்முல் இஷாரான்ற ஒரு வகையும் நம்ம தனியாக படிக்க போகிறோம், மோசூல் மாதிரி. அப்போ அந்த ஹாதா ஹாதிகியுடைய சட்டமும் பிறகு வரும். இப்போதைக்கு இந்த அளவு விளங்கிக்கலாம். அந்த ஹாதிகி என்பது அது ஒரு சுட்டு பெயர், அதாவது சுட்டி காட்டக்கூடிய பெயர் சொல். ஹாதிகின்னா இது, ஹாதிகில் கரியானா இந்த ஊர். ஹாதிகில் கரியானா அது இந்த ஊர். நுழையுங்கள்னு வந்ததுனால அதுக்கு மஃபூல், இந்த ஊரில் கரியத்தை. உதுகுல் நுழையுங்கள், ஹாதிகில் கரியத்தை, இந்த ஊரில் நுழையுங்கள், இந்த கிராமத்தில் நுழையுங்கள் என்று என்ன செய்கிறோம். இதை இன்னும் நுழைக்கணும். என்ன பிரச்சனைன்னு கேட்டால், துவக்கத்தில் 56லேருந்து படித்தனால உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா என்னன்னு கேட்டால், அவங்க மூசா நபிகிட்ட என்ன செஞ்சாங்க, இந்த உணவு சரி வராது, வேறு உணவுலாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அப்படி கேட்கும் பொழுது தான் என்ன செய்கிறான்னு கேட்டால், அப்போ நீங்கள் உங்களுக்கு வெள்ளரிக்காய் வேண்டும், பூண்டு வேண்டும், அது மாதிரி பூமியில் விளைவிக்கக்கூடிய தாவரமெல்லாம் வேணும்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஊருக்கு போங்க. நாடோடைய சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காது. உங்களுக்கு இதெல்லாம் வேணுமா இருந்தால் என்ன செய்யணும், நீங்களாக விவசாயம் பண்ணி பாடுபட்டு அப்படி உற்பத்தி பண்ணி தான் சாப்பிட முடியும். அதனால் எல்லாம் என்ன செய்கிறான்னா, இதுக்குள்னா நாம் சொன்னோம், உதுகுலு ஹாதிகில் கரியத்தை, இந்த ஊரில் நுழையுங்கள் என்று சொன்னோம்னா சொன்ன போதுன்னு அர்த்தம் செஞ்சோன்னு வைங்க. சொன்ன போது போக்குழு நீங்கள் சாப்பிடுங்கள் பொருந்த மாட்டேங்குது. அது இதுக்கு மேட்ச் ஆகலை. அப்போ என்ன செய்யணும்னா, சொன்னதை எண்ணி பாருங்கள். சொன்ன போதுன்னு அர்த்தம் கொடுத்தோம் என்று சொன்னால் அதை முடிக்கக்கூடிய பிற்பகுதி வாக்கியம் இருக்கணும். நாம் சொன்ன போதுன்னு வந்தால் என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்ல, அது இல்லை இதில். அப்போ சொன்ன போதுன்னு அர்த்தம் செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணும், திருப்பி போயிட்டு இதுக்குள்னா நாம் சொன்னதை நினைத்து பாருங்கள். அவங்களுக்கு சொன்னதை அவங்க சந்ததிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நினைத்து பாருங்கள். இது இந்த மக்களுக்கு நோக்கி, மதீனாவில் இருந்த இஸ்ரவேலர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், இதுக்குள்னா நாம் சொன்னதை எண்ணி பாருங்கள். உதுகுலு ஹாதிகில் கரியா, இந்த கிராமத்தில் நுழையுங்கள் என்று நம்ம சொன்னதை எண்ணி பாருங்கள். அதை மட்டும் நம்ம சொல்லலை. ஃபோக்குழுங்கிறது முதல்ல சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம்? அக்கலவில் உள்ளது. எனவேன்ற அர்த்தம். ஃபகுலு, எனவே நீங்கள் உண்ணுங்கள். மின்ஹா, அதிலிருந்து, அந்த ஊரில் இருந்து என்ன செய்யுங்க, நீங்கள் உண்ணுங்கள். ஹைது ஷேத்தும், நீங்கள் விரும்பியவாறு உண்ணுங்கள். ஷேத்துங்கிறது என்ன? ஷா என்பதிலிருந்து வந்தது. ஷான்னா நாடினான். இன்ஷா அல்லாஹ்லாம் சொல்கிறீங்கள, இன்ஷா அல்லாஹூ, அல்லாஹு நாடினால். மாஷா அல்லாஹூ, அல்லாஹு நாடியது அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த ஷா என்பதனுடைய முன்னிலை தான் ஷேத்தும். ஷாவும் ஷாஅத்தா ஷேன ஷேத்துமா ஷேத்தும். ஷான்னா நாடினான், நினைத்தான். ஷேத்தும் என்றால் நீங்கள் நாடினீர்கள். சரியா? ஹைது ஷேத்தும்னா
நீங்கள் நாடியவாறு, அந்த வாருங்கிறதுக்கு ஹைத்து போடுவாங்க. நாடியது போல, ஹைது சேர்த்தும் நீங்கள் விரும்பியவாறு, குழு நீங்கள் உண்ணுங்கள், மின்ஹா அந்த ஊரில், ஒரு ஊரில் போய் இறங்க சொல்கிறான்ல, அந்த ஊரில் இறங்கி அங்கிருந்து நீங்கள் உண்ணுங்கள், ஹைது சேர்த்தும் நீங்கள் விரும்பியவாறு உண்ணுங்கள், ரகதன். ரகதுன்னா ஒரு எந்தவித கட்டுப்பாடு, தாராளமாகன்ற அர்த்தம். எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வழங்குறதுக்கு பேர் ரகதுமாங்க. ரகதுன்னா தாராளமாக புசிங்க, இவ்வளோ தான் சாப்பிட்ணும், ஒரு நாளைக்கு இவ்வளவு தான், இதை சாப்பிட்ணும், அந்த கட்டுப்பாடெலாம் உங்களுக்கு கிடையாது. ரகதன் எந்த ஒரு தடை உத்தரவும் இல்லாமல் ஃப்ரீயாகன்னு வச்சுக்கிடலாம், தாராளமாகன்னு வச்சுக்கிடலாம். தாராளமாகங்கிறது கொஞ்சம் நம்ம மொழிக்கு நெருக்கமாக இருக்கும். அப்போ நீங்கள் விரும்பியவாறு ரகதன், தாராளமாக நீங்கள் உண்ணுங்கள். அப்போ ரகதன்கிறத லோகத்தில் தாராளமாகன்னு போட்டுக்கிறோங்க. ஷேத்தும் என்றால் ஷாவுடைய அர்த்தத்தையும் போட்டு அதிலிருந்து இது முன்னிலை, ஆண்பால் முன்னிலை பன்மை என்று விலையை போட்டுக்கிறோங்க. அதுக்கு அடுத்தது இப்படி நம்ம சொன்னதை எண்ணி பாருங்கள். அதையும் சொன்னோம், இதையும் சொன்னோம், எண்ணி பாருங்கள். மேலும் வதுகுலுல் பாப, வதுகுலுனா உதுகுலு, வா வந்ததுனால இந்த அலிஃபுக்கு லம் இல்லாமல் போச்சு. ஆனால் பிரிச்சிங்கன்னா உதுகுலுன்னு தான் சொல்லணும். உதுகுலு, உதுகுலு என்பதில் வந்து அந்த வாவு சேர்த்த பிறகு அந்த அலிஃபு தேவையில்லாட்டாலும் உச்சரிப்புக்கு தேவையில்லையே தவிர கட் பண்ணால் வாசிக்க தேவைப்படும்ல, அதனால் எழுத்தில் வச்சுக்கிறணும். வதுகுலு நீங்கள் நுழையுங்கள், அல் பாப வாசலில் நுழையுங்கள். பாபுன்னா வாசல், கதவு வாசல், டோர் இருக்குல்ல, அதான் பாபு. கதவு இல்லை, வாசல். கதவை திறந்தவொன்னே போகிற பாதை இருக்குல்ல, அது ஓப்பன் பகுதி, அதுக்கு பேர் தான் பாபு. பாபுன்னா வாசல். ஒதுகுலுல் பாப, பாபில் வாசலில், கதவுக்கும் பாபுன்னு சொல்லுவாங்க, வழங்குதா. வாசலில் நுழையுங்கள். சுஜ்ஜதன் என்றால் சஜத என்பதிலிருந்து வந்த வார்த்தை சுஜ்ஜதன்கிறது. சஜத என்பதுன்னா சஜிதா செய்தான், பணிந்தான். சஜிதா செய்தான்ங்கிற அர்த்தம் அதுக்கு இருக்குது, பணிந்தான்ங்கிற அர்த்தம் இருக்குது. இங்கே சஜிதா செஞ்சுக்கிட்டான் நுழைய முடியும், பணிந்தவர்களாக அர்த்தம். அப்போ சஜதன்னா பணிந்தான்ற அர்த்தம். அதிலிருந்து இஸ்முல் ஃபாயில் வந்து சாஜிதுன், சஜதவிலிருந்து சாஜிதுன் பணிந்தவன். சஜதன்னா பணிந்தான், சாஜிதுன் என்றால் பணிந்தவன். அந்த சாஜிது என்பதற்கு வந்து பல ஜம்முகள் இருக்கிறது. ஒன்று வந்து அந்த வாவுனூன் போட்டு எடுக்கிற ஜம்மு, சாஜிதுன், சாஜிதானி, சாஜிதூன, இது சாலிம் ஜம்முமாங்க. அந்த ஒருமையுடைய அமைப்பு கெட்டு போகாமல் அப்படியே வர்றதுனால சாஜிதில் அப்படி சீன் அலிஃபு ஜீம் தால் இருக்குல்ல, அந்த இது கெட்டு போகாமல் ஒரு வாவுனூனை சேர்த்துக்கிறோம். இது சாலிம் ஜம்முன்னு சொல்லுவாங்க, சாஜிதூனுண்டு. இன்னொன்று வந்து அந்த அமைப்பை கெடுத்து உடைச்சிக்கிட்டு வரக்கூடிய ஜம்மு, தக்சீர் ஜம்மு. இதுகெல்லாம் உங்களுக்கு சர்ஃபில் முன்னாடி நடத்திட்டோம். அந்த சாஜிது என்பதற்கு வந்து சுஜ்ஜதுன் என்றால் சஜிதா செய்பவர்களுக்கு ரெண்டு அதே அர்த்தம் தான். சாஜிதூன என்பதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அதே அர்த்தம் தான் சுஜ்ஜதுன். அப்போ சாஜிதுக்கு ஜம்மு வந்து சுஜ்ஜதுன். அது மாதிரி வந்து இப்போ உதாரணமாக கஃபரண்டா காஃபிர்ன்னு வருது, காஃபிரூனன்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஜம்மு. அது குஃபார்னு சொல்லுவாங்க, அது ஒரு வகையான ஜம்மு, அது தக்சீர் ஜம்மு. அந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் இல்லை, அதிகமான சொற்களுக்கு வந்து இந்த சாலிமான ஜம்மு இருக்கும். அந்த வாவுனூன் போடாமல் உடைச்சிக்கிட்டு வர்ற ஒரு ஜம்மு வச்சுருப்பாங்க. இது அந்த வகையில் உள்ள ஜம்மு. இதுக்கு அர்த்தம் வந்து சாஜிதூனை தான். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் ஒதுகுலுல் பாப வாசலில் நுழையுங்கள், சுஜ்ஜதன் சஜிதா செய்தவர்களாக, உள்ள நுழையுங்கள், சுஜ்ஜதன்ன சஜிதா செய்தவர்களாக. அந்த ஆகங்கிறதுக்காக வேண்டி அது வந்து ஹாலாக வந்திருக்கு, அந்த நிலையில் நுழையுங்கள். அப்போ சஜதாவுக்கு அர்த்தம் பணிந்தான், சாஜிது பணியக்கூடியவன். அதுக்கு பன்மை வந்து சாஜிதூன், அது ஒரு பன்மை. சுஜ்ஜதுன் ஃபுஅலுன், அது ஒரு பன்மை. ஃபுஅலுன் அஃபாலுன், பல ஜம்மு, தக்சீர் ஜம்மு வந்து பலது இருக்கிறது. அது வந்து என்னென்ன சொல்லுக்கு எப்படி வரும் என்பது வந்து நமக்கு இந்த சொற்களில் பரிச்சயம் ஆகும்போது உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். சுஜ்ஜதுன்னு மனசில் உட்காந்துருச்சுன்னா இது ஜம்மு தான் விளங்கிக்கிறணும். அப்படி தான் எல்லா சொல்லுக்கும் சுஜ்ஜதுன்னு வராது. அது நம்ம கதை பண்ணால் குத புண்டு வரும்னு சொல்ல முடியாது, சதக்கண்ணா சுத்த கொண்டு வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு மாதிரியான செய்யும் வரும். அப்போ சரி என்று சொன்னதை எண்ணி பாருங்கள். இந்த வாசல் வழியாக பணிந்தவர்களாக நுழையுங்கள் என்று சொன்னதையும் எண்ணி பாருங்கள். வகூலு நீங்கள் சொல்லுங்கள்,
சொல்லுங்கள் என்று நம்ம சொன்னோம், அது அவங்க அங்கே போயிடும். நீங்கள் சொல்லுங்கள் என்று நாம் சொன்னதை எண்ணி பாருங்கள். கூழுங்கிறது என்ன? கவலை, காலன்னு ஆயிரும். காலவுல இருந்து அம்ரு சொல்வதாக இருந்தால் எக்கூழு தக்கூழுன்னு வருமா? தக்கூழுல வந்து உக்கூழுன்னு வரணும். தக்கூழ் அப்படி சொல்ல வந்தீங்க. தக்கூழு இருக்குல்ல, அதில் இல்லத்து சட்ட பிரகாரம் பார்த்தீங்கன்னா தக்கூழுன்னு மாறிடும். தக்கூழு என்பது என்னவாயிரும்? தக்கூழுன்னு மாறிடும். தக்கூழுன்னு மாறினுச்சுன்னா எடுத்துட்டிங்கன்னா கூழ் என்று வரும். கூழ் என்று வந்துச்சுன்னு சொன்னால் 2 சுக்குன்னு வருது, குல். இப்போ குல்னா சொல்லு, கூலா, அதில் வாவு திருப்பி கொண்டு வந்துடலாம். ஏன்னு கேட்டால் 2 சுக்குன், அந்த லாமுக்கு ஃபத்தஹ் வந்துருச்சு. இப்போ குல், கூலா, கூழு, இது லாமுக்கு லம்மு வந்துருச்சு, அதனால் வாவை திருப்பி கொண்டு வந்துடலாம். அது லாமுக்கு சுக்குன் வந்துருச்சுன்னா வாவு மறுபடி போயிடும். அப்போ கூழ், கூலா, கூழு. கூழ் என்பதில் வந்து 2 சுக்குன்னால் வாவு போயிடும். குல் அது பன்மையில் போகாது. ஏன் போகாது? 2 சுக்குன் வரல. அப்போ குல், கூலா, கூழு, சொல்லுங்கள். காலவுல இருந்து அம்ரு ஹாலிர் வந்து கூழு, என்ன சொல்லுங்கள்? ஹித்தத்துன், ஹித்தத்துன் என்று சொல்லுங்கள். ஹித்தத்துன் என்றே சொல்லுங்கள் வருது. ஹித்தத்துன்னா மன்னிப்புன்னு அர்த்தம். ஹித்தத்துன்னா என்ன அர்த்தம்? ஹித்தத்துன்னா ஹத்தன்னா ஒரு விஷயத்தை அழிக்கிறது, அழிக்கிறது. ஹத்தனா ஹித்தத்து என்றால் அழித்தல், மன்னித்தல்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யுங்கன்னு கேட்டால், நீங்கள் இவ்வளவும் செஞ்சதுனால மன்னிப்பு என்று சொல்லிக்கொண்டே நுழையுங்கள். இறைவா எங்களை மன்னித்து விடு அப்படி சொல்லிக்கிட்டு பதிலாக என்ன செய்யுங்க? ஒரு வார்த்தை மட்டும் எல்லாம் சொல்லி போகிறான். கூடு ஹித்தத்துன், மன்னிப்பு என்று சொல்லுங்கள். ஹித்தத்துனுக்கு மன்னித்தல்னு அர்த்தம். அப்போ மன்னிப்பு என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொன்னால் நகஃபிர் லக்கும், உங்களை நாம் மன்னிப்போம். கஃபரண்டா மன்னித்தான், கஃபரண்டா மன்னித்தான். நகஃபிரு என்றால் நாம் மன்னிப்போம். நகஃபிருவில் வந்து நகஃபிரு தானே வரணும். எப்படி வரணும்? கஃபர யகுஃபிரு, யகுஃபிரு யகுஃபிரானின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா முன்னிலை தன்னிலையில் எப்படி வரும்? அகுஃபிரு நகஃபிரு என்று வரும். இங்கே நகஃபிருவை காணாம், இரு வந்திருக்கு. இரு வர்றாருந்தா என்ன வரணும்? ஒரு லம்மு வரணும், லம்மும் இல்லை. ஒரு லம்மா வரணும், அதுவும் வரல. லீ வந்தால் ஜசும் செய்யும், அதுவும் வரல. அதுக்கப்புறம் இது இன், இன் என்ற ஜசுமுடைய எழுத்து வந்தால் அதுவும் வரணும். அதான வருங்கால வினையில் செய்யும். வருங்கால வினையில் ஜசும் செய்கிறாருந்தா லம்மு, லம்மா, லீங்கிறது அமுர் காயிபு, லாண்டு நகி, அதுக்கப்புறம் இன்கிற ஒரு சொல், இதை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டால் நகஃபிரு என்று வராமல் அதில் நகஃபிர் என்று வந்திருக்கிறது. அப்போ நகஃபிர்னு ஏன் அது வந்துச்சு? ஒரு காரணம் வேணும்ல. என்ன ஒரு கிராமர் படிக்கிறான்னா அது அந்த ஏராபு விஷயத்துக்கு நம்ம காரணம் தெரியணும். அர்த்தங்கள் தெரியாட்டால் கூட என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு அதை தெரியணும். அப்போ நகஃபிர் என்ற நெஞ்சிருக்கு, இதில் வந்து ஜசம் வந்திருக்குது. ஜசம் செய்வதற்கு என்ன மாதிரி இருக்கா? முன்னாடி ஒன்றும் இல்லை. அப்படி என்ன இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், பொதுவாக அம்ருக்கு பிறகு, கட்டளைக்கு பிறகு வரக்கூடிய ஒரு வருங்கால வினையாக இருக்குன்னு வைங்க. ஒரு கட்டளை உதாரணமாக, நீ சாப்பிடு நான் தருவேன் அப்படிங்கிறோம். நீ சாப்பிடுங்கிறது கட்டளை, நான் தருவேங்கிறது அதுக்கு பிறகு வரக்கூடிய வருங்கால வினை. இப்படியான இடங்களில் பூரா என்ன இருக்கும்? எந்த மொழியில் எடுத்தாலும் சரி, எந்த மொழி எடுத்தாலும் சரி, இப்படியான வாசக ஒரு கட்டளையை சொல்லிவிட்டு வருங்காலத்தில் ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன இருக்கும் என்றால், அங்கே ஒரு ஒரு சருத்து வந்து மறைஞ்சிருக்கும். எப்படி? நீ சாப்பிடு நான் தருவேன், நீ சாப்பிட்டால் தருவேன். நீ சாப்பிட்டால் நாங்கள் மறைஞ்சு நிற்கிது. நீ சாப்பிடு 1000 ரூபா தர்றேன் அப்படிங்கிறீங்க. அப்போ நீ சாப்பிடு என்று ஒரு கட்டளை போட்டிங்க. 1000 ரூபா தர்றேன்னு ரெண்டாவது சொல்கிறீங்க. இந்த 1000 ரூபா தருகிறேன் என்பதற்கு முன்னாடி என்ன ஒளிஞ்சு நிற்கும்? நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டால் 1000 ரூபா தருவேன். அப்போ இன் அக்கல்த்த, நீ சாப்பிட்டால் அப்படிங்கிறது என்ன செய்யும்? அந்த இடத்துல மறைஞ்சு நிற்கும். இது அரபியில் தான் நிற்க முடியாது. அகில உலகத்து மொழியில் என்ன செய்யும்? இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கருத்தில் அடங்கியிருக்கும். என்ன இருக்கு? நீ வந்து வீட்டுக்கு வா தர்றேன் போ. வீட்டுக்கு வா தர்றேன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வா, வந்தால் தர்றேன் அதான் அர்த்தம். தர்றேன்னு சொல்லிடுவோம். ஆனால் அங்கே என்ன மறைஞ்சு நிற்கும்? வந்தால் தருவேன் இருக்கும். வந்தால் தருவேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இன், இன் போட்டால் தானே வரும். இன், இன் ஜீத்த, நீ வந்தால் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த இந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டால் கூழுண்டு கட்டளை வந்துருச்சு.
கூலுங்கிறது என்னது? ஏவல், சொல்லுங்கள். ஹித்தத்துன், மன்னிப்பு என்று சொல்லுங்கள். அப்படி சொன்னால் நகஃபிர், மன்னிப்போம். இந்த மன்னிப்போம் என்பதற்கு முன்னாடி அப்படி சொன்னால் என்பது ஒளிஞ்சு இருக்கிறது. இது எப்படி இதை போய் நம்ம கண்டு சிரமப்பட்டு மண்டையில் ஏற்றி பெரிய கஷ்டப்படக்கூடாது. கிதாபுரில் போட்டிருப்பாங்க அங்கே மறைந்து நிற்குதுன்னு. இந்த மறைஞ்சு நிற்கலாம் நம்ம எப்படி தோண்டி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. எல்லா பாஷையிலையும் உள்ளது. இது வந்து நம்ம அறிவை கொண்டு வழங்கக்கூடியது. கிராமரில் பெரிய புலமை இருந்தால் தான் வழங்கணும்னு கிடையாது. எந்த பாஷையிலையும் இதான் நிலைமை. என்னது? நீ வந்தால் தருவேன்னா என்ன அர்த்தம்? நீ வா தர்றேன். ஒரு கட்டளையை போடுறீங்க, கட்டளையை போட்டுட்டு தர்றேங்கிறீங்க, செய்கிறேங்கிறீங்க. அப்படி செஞ்சால் அந்த இடத்துல என்ன இருக்கு? நீ வந்தால், சொன்னபடி செஞ்சால், அந்த மாதிரி ஒன்று மறைஞ்சு நிற்கும். அப்போ மறைஞ்சு நிற்கிறதுனால தான் இந்த இடத்துல என்ன இருக்குது? கூலு, நீங்கள் சொல்லுங்கள். ஹித்தத்துன், மன்னிப்பு என்று சொல்லுங்கள். இன் குல்தும், அப்படி சொன்னால், அங்கே மறைஞ்சு நிற்கிது. சொல்லுங்கள்னு சொல்லிட்டோம்ல, இன் போட்டு, இன்னு தானே அந்த ஆள் என்பதற்கு அர்த்தம். முதல்ல படித்தோம்ல அந்த ஆமில் பாடத்தில். அப்போ இன் என்பது ஜசம் செய்யும்னு படித்தோம்ல. அப்போ இன் என்ன அர்த்தம்? இன் குல்தும், நீங்கள் சொன்னால், நகஃபிர் லக்கும், உங்களை மன்னிப்போம். அப்போ அந்த மறைஞ்சு இருக்கிறது இன்னு, அது ஜசம் செய்தீங்க. ஜசம் ஏன் வந்து சும்மா ஜசம் வரல, நகஃபிர் என்று ஏன் ஜசம் வந்திருக்குன்னு கேட்டால் அங்கே இன் இருக்கிறது. இன் இருந்தால் என்ன செய்யும்? அது ரெண்டு வாக்கியத்தில் வரும். ரெண்டுமே வருங்காலமாக இருந்தால் ரெண்டுக்கு ஜசம் செய்யும். ஒன்று வருங்காலம், ஒன்று சென்ற காலமாக இருந்தால் வருங்காலத்துக்கு மட்டும் ஜசம் செய்யும் இருக்குது. அப்போ இன் குல்தும், நீங்கள் சொன்னால், அது சென்ற காலம் குல்தும்ங்கிறது. நகஃபிர் வருங்காலம். அந்த இன் வந்து இங்கே ஜசம் செஞ்சிருச்சு. அப்போ இந்த ஜசம் செய்வதற்கு நீங்கள் இன் என்ற வார்த்தை ஜசம் செய்யும்னு பறிச்சிங்கல்ல, அது வந்து வெளிப்படையாக தன்னை காட்டி கொண்டும் வந்து ஜசம் செய்யும், ஒளிஞ்சிருந்து கொண்டும் ஜசம் செய்யும். அப்போ அந்த இன்னுடைய மெரிச்சு பண்ணிக்கிறதை இன்னு பாடம் படிச்சிங்கல்ல, அதில் எப்படி இதை கண்டுபிடிச்சோன்னு கேட்டால் நம்ம நகஃபிர் அந்த இர்ரை நமக்கு சொல்லி தந்துடுது. நகஃபிர் ஈர் போட்டிருக்கல, ஈர் வர யோசிக்கணும், ஈர் வரக்கூடாதுல்ல. ஈர்னு ஒரு காரணம் வரணும்ல. நகஃபிரு வருங்கால வினை, அந்த வருங்கால வினையுடைய அசல் நகஃபிரு தான். அதை நகஃபிர்ன்னு படிக்கிறான் தான் அண்ணு லன்னு கை இதன் இந்த வார்த்தை வரணும். நகஃபிர் இன்னும் இரு போட்டு படிக்கிறான் தான் லம் நகஃபிரு, லம்மா நகஃபிரு, லீ நகஃபிரு, லா நகஃபிர், இன் நகஃபிர். இப்படி என்ன செய்யணும்? இந்த அஞ்சில் ஒன்று வரணும். அந்த அஞ்சில் ஒன்றையும் காணோம். அப்போ என்னத்தினால வந்திருக்கேன் அப்படி யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், அப்போ இதுக்கு ஒரு பொதுவாக உலகம் பூரா உள்ள ஒரு மொழியில் என்னென்னு கேட்டால், ஒரு கட்டளைக்கு பிறகு ஒன்றை செய்ய சொன்னோம், வருங்காலத்தில் வார்த்தையை பயன்படுத்தி சொன்னால் அந்த இடத்தில் என்ன செய்யும்னா ஒரு சருத்து மறைந்திருக்கும். சருத்துன்னா செய்தால், போனால், வந்தால், அதுக்கு பேர் சருத்துங்கிறது. சருத்துனா என்னது? அது நிபந்தனை. நீ செஞ்சால் நான் தருவேங்கிறோம்ல, நீ செஞ்சால், போனால், வந்தால், அந்த மாதிரி ஒளிஞ்சு இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் சருத்து. அப்போ திருப்பி வாங்க, ஓ கூழு, நீங்கள் சொல்லுங்கள், ஹித்தத்துன், மன்னிப்பு என்று சொல்லுங்கள். அப்படி சொன்னால், இன் குல்தும் சொன்னால், நகஃபிர், நாம் மன்னிப்போம். அப்போ நகஃபிருன்னு வராமல் நகஃபிர் என்று வந்ததற்கு காரணம் என்னென்னா, இன் என்பது அங்கே இருக்கிறது, அந்த ஷரத்தில் ஒளிஞ்சிருக்கிறது. அந்த ஷரத்தும் போயிடுச்சு, இன்னும் போயிடுச்சு. ஏன் ஒளிஞ்சிருக்குன்னு கேட்டால், இது மூளை உள்ள எல்லாருக்கும் விளங்கும், அதனால் ஒளிஞ்சிருக்கு. இதுக்கு வந்து பெரிய ஒளிஞ்சிருக்கிறதுக்குன்னு தனி பாடம்லாம் கிடையாது, மூளைக்கே தெரியும். அதனால் இந்த இதுதான் ஒளிஞ்சிருக்கு, இந்த இடத்துல இதுதான் மறைஞ்சிருக்கும்னு நமக்கே தெரியும். அப்போ நகஃபிர், நாம் மன்னிப்போம், லக்கும், உங்களை. இந்த லக்கும்ங்கிறது லாமு தேவையில்லை, சும்மா வரும்னு சொன்னோம்ல. லாமு வந்து மீனிங் இல்லாமல் வரும்டோம்ல, அதுக்கு நகஃபிருக்கும், உங்களே மன்னிப்போம், அந்த லாமை போடுவாங்க. நகஃபிர் லக்கும். இந்த லக்குமில் வந்து லீ இருக்குது. லீயை பற்றி நம்ம படிச்சுட்டோம், ஜர்ரு செய்யும்டு. அது ஜர்ரு செய்யும், பல அர்த்தங்கள் அது வரும். சில நேரங்களில் அதுக்கு அர்த்தம் இல்லாமல் வரும். அந்த இடத்துல ஒன்று இது நகஃபிர், நாம் மன்னிப்போம், லக்கும், உங்களை மன்னிப்போம் அப்படின்னு அர்த்தம் செய்யலாம். அதோடு முடிச்சிட்டோம்னா உங்களை மன்னிப்போம்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன வருதுன்னு கேட்டால், அந்த பின்னாடி எதை மன்னிப்போன்னு எல்லாம் சொல்லி போடுறான். நகஃபிர் லக்கும் ஹத்தாயாக்கும்னு வருது. அப்போ உங்களுக்காகன்றது அங்கே அர்த்தம் செய்யணும். உங்களை மன்னிப்போம், உங்களுக்காக தவறை மன்னிப்போம்ங்கிறது பொருந்தலை. நகஃபிர் லக்கும், உங்களுக்காக மன்னிப்போம், ஹத்தாயாக்கும், உங்களுடைய தவறுகளை. ஹத்தாயானா ஹத்தியத்துன் என்றால் பாவம், ஹத்தானா தவறு செய்தான். கஃபரா இதில் குறிச்சிக்கிற வேண்டிய கஃபராவுக்கு மன்னித்தான்னு போட்டுக்கிறோங்க. அப்புறம் ஹத்தாயா வருதுல்ல, இந்த ஹத்தாயாவுடைய வேறு சொல் என்னென்னு கேட்டால், ஹத்தானா
பிழை விட்டான், தவறு செய்தான். இன்ன சீனா வக்தனான்லாம் துவா செய்கிறோம்ல, நாங்கள் மறந்து விட்டால், தவறு செய்து விட்டால். ஹத்தனா தவறு, ஹத்தனா தவறு செய்தான். ஹத்தாவில் இருந்து ஹத்தியுன் ஹத்தியத்துன், அந்த அந்த மஸ்தர், ஒரு மஸ்தர் என்ன செய்வாங்கன்னா ஹத்தியத்துன்கிறத 33 மஸ்தர் இருக்குல்ல, மூன்றெழுத்து சொல்லுக்கு வந்து ஃபாலுன் ஃபேலுன் ஃபூலுன் ஃபாலத்துன் ஃபேலத்துன் ஃபுலத்துன் ஃபாலானுன் ஃபேலானுன் ஃபுலானுன் ஃபாலா ஃபேலா ஃபுலான்னு அந்த மாதிரி வந்து 33 வகையான மஸ்தர் இருக்குது. அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு முன்னரே அனுப்பியிருக்கிறோம், மஸ்தருடைய லிஸ்ட்டு. அதில் உள்ளதான் என்னது ஹத்தியத்துன். ஃபைலத்துன் என்பது மஸ்தராக வரும். ஃபைலத்துன்கிறது இஸ்முல் ஃபாயிலுடைய அர்த்தத்துலேயும் வரும், மஸ்தருக்கும் வரும். அப்போ ஹத்தியத்துன் என்பதனுடைய ஜம்மு தான் ஹத்தாயா. ஹத்தியத்துன்னா தவறு, பாவம். ஹத்தாயான்னு சொன்னால் பாவங்கள், அதனுடைய பன்மை. ஹத்தாயா கும் என்றால் உங்களுடைய பாவங்கள். அப்போ நகஃபீர் வந்ததுனால இது வந்து மஃபூலு, உங்களுடைய பாவங்களை. நகஃபீர் மன்னிப்போம், ஹத்தாயாக்கும் உங்கள் பாவங்களை, லக்கும் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னித்து விடுவோம். எப்போ மன்னிப்போம்? மன்னிப்பு என்று நீங்கள் கேட்டால், ஹித்தத்து என்று நீங்கள் சொன்னால். இன் குல்தும் ஹித்தத்துன், ஹித்தத்துன் என்று நீங்கள் சொன்னால், உங்கள் பாவங்களை மன்னிப்பு என்று கேட்டால் நம்ம மன்னித்து விடுவோம்னு அர்த்தம். சரியா? அதுக்கு அடுத்தது வச நசீது. வச நசீது, இந்த வாவை விட்டுருங்க, இன்னும்னு அர்த்தம். ச நசீது. ச நசீதுங்கிறது என்னது என்று கேட்டால் ஜாத, ஜயத, ஜயதன்னு இருக்கும் அசலு. அதை வந்து ஜாதன்னு சொல்லுவாங்க. ஜாதன்னா அதிகமாக ஆக்கினான், அதிகமாக ஆனது, ரெண்டுக்கும் வரும். ஜாதன்னா அதிகமாக்கினான். ஜாதவுடைய வருங்காலம் வந்து சையதன்னு வருதா, ஜாத. யசீது, யசீதுன்னா என்னது? அதிகமாக ஆக்குவான். ஜாதன்னா அதிகமாக ஆக்கினான், யசீது என்றால் அதிகமாக ஆக்குவான். அதில் தன்னிலை சொன்னோம்னா நசீது, யசீது, யசீதானி, யசீதுன, அப்படி வந்தால் அசீது நசீது, நாம் அதிகமாக்குவோம். அதில் நசீது என்று மட்டும் சொன்னால் அது ரெண்டு அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கும். ஒன்று நிகழ்கால அர்த்தம் தரும், இன்னொன்று வந்து வருங்கால அர்த்தம் தரும். பொது சொல்லு தானே. எல்ரிபுன்னு சொன்னால் அது அடிப்பான் என்று அர்த்தம் செய்யலாம், அடிக்கிறான் என்று அர்த்தம் செய்யலாம். அந்த மாதிரி நசீது என்றால் அதிகமாக்குகிறோம், அதிகமாக்குவோம் என்று ரெண்டு அர்த்தம் தரக்கூடிய வாசக அமைப்பு. அதை வருங்காலத்துக்கு மட்டும் ஆக்குறது தான் என்ன செய்யணும்? சீனு அல்லது சௌஃபை சேர்க்கணும்னு படிச்சிருக்கிறோம் முன்னாடி. சீனை சேர்த்துக்கிட்டோம்னா ச எல்ரிபி என்றால் இனி அடிப்பான், சௌஃபை எல்ரிபி என்றாலும் இனி அடிப்பான். அந்த சீன் தான் இது. ச நசீது. நசீது என்றால் அதிகமாக்குவோம், அதிகமாக்குவோம், அதிகமாக்குகிறோம்னு ரெண்டு அர்த்தம் இருக்குது. அந்த ரெண்டு அர்த்தத்தில் அந்த நம்ம நிகழ்காலத்தை நாங்கள் நாடலை, இது வந்து வருங்காலத்தை தான் நாடுகிறோம் அப்படின்னு நினைத்தால் ச நசீது. வ ச நசீது, நாம் அதிகமாக்குவோம், அதிகமாக கொடுப்போம். அல் முஹ்சினீன, முஹ்சினீன்களுக்கு. நசீது என்றால் அதிகம், ஜாதவுலேருந்து வந்தது. ஜாதவுலேருந்து தன்னிலை பன்மை நசீது, வருங்காலத்தை மட்டும் குறிப்பதற்காக அந்த சீன் சேர்க்கப்பட்டு ச நசீது. சரியா? நாம் அதிகமாக்குவோம். அல் முஹ்சினீன, முஹ்சினீன்கிற சொல் என்னது? அந்த அந்த அமைப்பு வந்தோன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். இது முஹ்சினீன்னு வருது. முஹ்சினன் லம்மு ஷமீம் வந்துச்சுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக இஸ்முல் ஃபாயிலாக தான், இஸ்முல் மஃபூலாக தான் இருக்கும். அப்போ முஹ்சினீன் என்பது இது அஹ்சன. அஹ்சன என்பதை வந்து இஸ்முல் ஃபாயில் சொன்னால் எப்படி செய்வோம்? அஹ்சன யுஹுசினு, அந்த ஏயை தூக்கிட்டு மீமை போட்டால் இஸ்முல் ஃபாயில் ஆயிரும். முஹுசினுன். அஹ்சனா உதவி செய்தான், நல்லது செய்தான். நல்லது செய்கிறதுக்கு பேர் என்னது? அஹ்சன. உபகாரம் செய்வது, நல்லது செய்வது, இதுக்கு பேர் அஹ்சன, நன்மை செய்தான். அப்போ அஹ்சன யுஹுசினு, நன்மை செய்வான். முஹுசினுன், நன்மை செய்கிறவன். அதனுடைய பன்மை முஹுசினுன், முஹுசினானி, முஹுசினூன, நன்மை செய்பவர்கள். இந்த இடத்துல முஹுசினூன என்பது வந்து முஹுசினீன என்று மாறி இருக்கிறது. ஏன் மாறுதுன்னு கேட்டால் மஃபூலுக்கு என்ன செய்யணும்? ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு இந்த வேற்றுமை பாடம் போட்டோம்ல, அந்த வேற்றுமை பாடத்தில் உங்களுக்கு நடத்தியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். இதில் இமேஜ் அனுப்பியிருக்கிறோம். என்ன அனுப்பியிருக்கிறோம்? லரப ஜெய்துன் பக்ரன், ஜெயிது அடித்தான் யாரை? பக்ரை. ஜெயிதுங்கிறது அடித்தவன், அதுக்கு ரஃபு செய்யணும்.
பக்ர அடி வாங்கினவன் அவன் மஃபூலு, அவனுக்கு நசபு செய்யணும். அப்போ லரப ஜெய்துன் பக்ரன், பக்கரை ஜெய்து அடித்தான், அந்த பக்ரன் என்று தான் வாசிக்கணும். அல்ல லரப்து நான் அடித்தேன், ஃபாயில் உள்ளே வந்துருச்சு, பக்ரன் பக்கரை அடித்தேன், அதுக்கு நசபு செய்யணும். அந்த மாதிரி தான் முஹ்சினூன் என்பது இப்போ நசபு செய்யணும். ஏன் நம்ம அதிகமாக ஆக்குவோம் யாருக்கு? முஹ்சினீன்களுக்கு. அப்போ முஹ்சினூன என்பதை முஹ்சினீனன்னு மாற்றி ஆகணும். முஹ்சினூன என்பது வந்து வாவுனூன் உள்ள ஒரு ஜம்மு. முஹ்சினூனுக்கு யார் அப்போ எப்படி செய்யணும்? வாவுனூன் உள்ள ஜம்மு உள்ள நூனாக இருந்தால், ஜம்மாக இருந்தால் முஸ்லிமூன இது ரஃபு, முஸ்லிமீன நசபு ஜர்ரு. ரஃபு செய்யும்போது முஸ்லிமூன, ரஃபு செய்யும்போது காஃபிரூன, எல்லாம் வாவுனூன் உள்ள எந்த சொல்லாக இருந்தாலும் சரி. காஃபிரூனன்னு சொன்னால் ரஃபு செஞ்சுருக்குன்னு அர்த்தம். காஃபிரீன என்றால் ஒன்று நசபாக இருக்கும், இல்லாட்டி ஜர்ராக இருக்கும். அப்போ முஹ்சினீன என்பது இங்கே என்ன இருக்குது? நசபு ஜர்ரு ஏதோ ஒன்று இருக்குன்றாலும் இப்போ மஃபூல் தெரிகிறதுனால இது வந்து மஃபூல்னால் நசபு செய்யப்பட்டிருக்கு. வச நசீது நாம் மேலதிகமாக கொடுப்போம், அல் முஹ்சினீன நன்மை செய்தவர்களுக்கு. அப்போ நன்மை செய்தவர்களுக்கு இன்னும் கூடுதலாக கொடுப்போம், அதாவது மன்னிச்சிருவோம், அதுக்கு மேலே நல்ல காரியங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாமளும் ஜாஸ்தியாக தருவோம், ஜாஸ்தியாக தர்றதுக்கு இப்போ நசீது. அப்போ அல் முஹ்சினூன என்பது என்ன வந்திருக்கு? முஹ்சினீனன்னு வந்திருக்கு. அது இஸ்முல் ஃபாயில் என்பதையும் விளங்கிக்கிறனு, அதில் பன்மைங்கிறது விளங்கிக்கிறனு. அது ரஃபு செய்யும்போது முஹ்சினூன் வரும், நசபு செய்யும்போது முஹ்சினீன் என்று ஆகுங்கிறது விளங்கிக்கிறனு. இந்த இடத்தில் நசபு தான் செய்யப்பட்டு இருக்கிறது. ஏன்னு கேட்டால் நசீதுல ஃபேலும் வந்துருச்சு, ஃபாயில் வந்துருச்சு. நாம் அதிகமாக்குவோம், நாம் செய்கிறாலும் வந்துருச்சு, அதுக்கு ஃபேலும் வந்துருச்சு. யாருக்குங்கிறது தான் வரல. அல் முஹ்சினீன அது மஃபூலு, முஹ்சினீன்களுக்கு அதிகமாக்குவோம், நன்மை செய்வோருக்கு நம்ம அதிகமாக வழங்குவோம் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ வந்து முஹ்சினீன்கிற அர்த்தத்தை எழுதி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இவ்வளவும் சொன்னவுடனே இப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா? எல்லாம் சொல்கிறான், இப்போ பத்தல் அல்லதீன லலமு கவுலன் கைரல்லதி கீழலகும். அப்போ அதாவது ஹித்தத்துன் என்று சொல்லிட்டு வாங்கடா உங்களை மன்னிப்போன்னு சொன்னால் சரியான திமிரு பிடிச்சவங்களாக இருந்திருக்காங்க. நபியோடு இருக்கும் பொழுதே ரொம்ப திமிரு பிடிச்சவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. இதை சொல்வதில் என்ன இருக்குது? செஞ்ச தப்பு தானே. உனக்கு மண் செல்வா சாப்பிட்டுட்டு இருந்த, எனக்கு வெள்ளரிக்காய் வேணும் பூண்டு வேணும் நீ தான் கேட்ட, வேணும்னா ஒரு ஊரில் இறங்கி என்ன செய்ய, அங்கே தங்கிடுவேன், ஊரோட சுற்ற வேணாம், தங்கி பயிர் விவசாயம் பண்ணி செய்ய சாப்பிடுன்னு சொன்னால் நீ செஞ்சதெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டு உள்ளவா மன்னிச்சிடுறேங்கிறான்ல. இது ஹித்தத்துன்னு சொல்லிட்டு உள்ளே போகாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஹித்தத்துங்கிறத வந்து வேறு மாற்றி சொன்னாங்கன்னு வருது. லலா அநியாயம் செய்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா வேறு ஒரு சொல்ல மாற்றிட்டாங்களாம். ஹித்தத்துங்கிற அந்த உச்சரிப்பு வர்ற மாதிரி வேறு என்ன மாற்றி விட்டாங்க. அது என்ன மாற்றினாங்கிறது தஃசீர்கள் ஆளுக்கு பலது சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அது தெரியாத சொல்லக்கூடாது. அல்லாஹ் ரசூல் அதை சொன்னால் தான் சொல்ல முடியும். ஹித்தத்துனா மன்னிப்பு, அதை ஹுத்தத்துனா கத்தது, ஏதோ ஒன்று மாற்றிருப்பாங்க. அந்த வேறு ஒரு அர்த்தம் தரக்கூடிய கிண்டல் பண்ணுறாங்க. அல்லாஹ் வந்து ஹித்தத்து சொல்லிட்டு வாடான்னு சொன்னால் அவன் என்ன செய்கிறாங்க, ஹித்தத்துன்னு சொல்லாமல் வேறு ஒன்றை சொல்லிவிட்டு உள்ளே வந்தாங்களாம். இப்போ பத்தலைன்னா மாற்றினான், ஃபங்கிறது எனவேன்ற அர்த்தம். பத்தலைன்னா பதில்னா சொல்கிறோம்ல, அது மாற்றுறது தபதில்னு சொல்லி. அப்போ இப்போ பத்தலை மாற்றினார்கள், அல்லதீன லலமு, இந்த பாருங்கள் அல்லதீன வந்துருச்சு. அல்லதீனண்டா என்ன? அல்லதீனா ஒருமை, அல்லதீனன்னா அது பன்மையாக வந்ததுனால லலமூண்டு பன்மையாக வந்துருச்சு. அப்போ ஒருமையாக இருந்தால் அல்லதி லலமை. இந்த அல்லதியும் லலமவும் சேர்ந்தால் என்ன அர்த்தம் வரேன்? அநியாயம் செய்தவன். சரியா? அல்லதானி லலமா, அநியாயம் செய்த இருவர். அல்லதீன லலமு, அநியாயம் செய்த பலர், அநியாயம் செய்தவர்கள். அப்போ அல்லதீன என்றதும் லலமும் சேர்ந்து அது வந்து இஸ்முல் ஃபாயிலாக மாறிடுச்சு. முதல்ல சொன்னால அல்லதி, அந்த வார்த்தை தான் இது. அல்லதிங்கிறது ஒருமைக்கு உள்ளது, அல்லதீன என்பது பன்மைக்கு உரியது. அல்லதீன லலமு, லலமுன்னு சொன்னால் அநியாயம் செய்தார்கள் சென்ற காலம். அல்லதீன சேர்த்தோம்னா செய்தார்கள்னு சொல்லிடக்கூடாது, செய்தவர்கள்னு ஆக்கிடணும். லலமுன்னு சொன்னால் அதுக்கு காலத்தை குறிக்கக்கூடிய சொல்லாவே இருக்கும். அதாவது அவர்கள் அநியாயம் செய்தார்கள் அப்படி இருக்கும். இதில் என்ன அல்லதீன லலமுன்னு போட்டால் அநியாயம் செய்தவர்கள் ஆளை குறிக்கிறதா மாறிடும். அல்லதீன லலமுன்னா அநியாயம் செய்தவர்கள். பத்தலை மாற்றினார்கள், அல்லதீன லலமு அநியாயம் எல்லாம் சேர்ந்து ஃபாயில். பத்தலைன்னா மாற்றினார்கள், அல்லதீன லலமு
அநியாயம் செய்தவர்கள் மாற்றினார்கள். அப்போ இங்கே உங்களுக்கு சந்தேகம் தெளிவுபடுத்தின விஷயந்தான், இருந்தாலும் சந்தேகம் வர. பத்தலாண்டு என் ஒருமையாக வந்திருக்குது. பத்தலவுக்கு அல்லதீனன்று பலர் தானே வர்றாங்க. பலர் வரும்போது பத்தலூண்டு தானே வரணும். ஒரு ஆளாக இருந்தால் பத்தலை, ரெண்டு ஆளாக இருந்தால் பத்தலா, அதுக்கு மேலே இருந்தால் பத்தலூண்டு வரணும். ஆனால் இங்கே எப்படி வந்திருக்கு? இப்போ பத்தலைன்ற ஒருமையாக வந்திருக்கு. ஏன் ஒருமையாக வந்திருக்குது அப்படின்னு சொன்னால், அது முன்னரே நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் அதை அசை போட்டு வைங்க. அடுத்த வாரம், அது அடுத்த வெள்ளிக்கிழமை பார்ப்போம். சொல்லுவாங்க.